50 டேஸில் 50,000 நம்ம ஏர்ன் பண்ணியாச்சு. என் பிராண்டோட ஃபர்ஸ்ட் எவர் MVP நான் லான்ச் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பெருசாலாம் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஆடியன்ஸ் were வாட்சிங் பட் நாட் ஆர்டரிங். பிகாஸ் இந்தியாவில் இருக்கிற 80% ஆஃப் த மிடில் கிளாஸ் பீப்புள்ஸோட ஸ்பெண்டிங் டெசிஷனு பிரைஸ் வர்சஸ் ட்ரஸ்ட்ன்ற இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. பட் ஆஸ் அ நியூ பிராண்டா இந்த ரெண்டுமே என்கிட்ட இல்லை. ஸோ அதை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு மூணே விஷயத்தை மட்டும் தான் நான் பண்ணேன். அது என்னன்றதை சொல்கிறேன். பட் பிஃபோர் தட், ஹே, திஸ் இஸ் முனி CR அண்ட் வெல்கம் டு பில்டிங் 1 CR எபிசோட் 32 த ஃபவுண்டர்ஸ் பேட்டில் ஃபீல்ட். ஐ லான்ச் மை பிராண்ட் வித் ஃபுல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் பிகாஸ் ப்ராடக்ட் நல்ல குவாலிட்டி, மெட்டீரியல் டாப் டயர். ஆல்ரெடி மார்க்கெட்ல இருக்கிற பிராண்ட்ஸ் 249 to 299 செல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம 349 ஒரு பிரீமியமான ப்ராடக்ட்டை செல் பண்ண போறோம். ஸோ நம்மளோட லான்ச்சிங் டேட்லயே நமக்கு 50 to 60 ஆர்டர்ஸ் சாலிடா புக் ஆயிடும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் நாட் ஹேப்பன். ஆடியன்ஸ் ஹெசிடேட்டட். என்கொயரிக்கு வந்த நிறைய பேர் பிரைஸும் ஷிப்பிங் சார்ஜஸையும் கேட்டுட்டு செதறிட்டாங்க. தட் மூமெண்ட் இட்ஸ் மீ ஹார்டர். எனக்குள்ளேயே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ். தென் ஐ ரியலைஸ்ட் வேர் ஆம் ஐன்னு. திஸ் இஸ் வாட் எக்ஸாக்ட்லி த ஃபவுண்டர்ஸ் பேட்டில் ஃபீல்ட். அண்ட் என்னோட பேட்டில் ஃபீல்டில் நான் பேக் அடிக்க விரும்பல. அண்ட் நான் நினைச்சாலுமே என்னால் அதை பண்ணக்கூடிய ஆப்ஷன் என்கிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நெகட்டிவ்ல தான் போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக நான் மூணு விஷயத்தை மட்டும் செக்ரிகேட் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நம்பர் 1, ப்ரூஃப் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ். இந்தியாவில் இருக்கிற ப்ரொஃபஷனல் அத்லெட்ஸ் அப்ரோச் பண்ணி பை பண்ண சொன்னேன். ஒய்? பிகாஸ் டாப் டயர் லீக்ல இருக்கிற பிளேயர்ஸ் பர்ஃபார்மன்ஸ்க்காக கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களை அப்ரோச் பண்ண சில அத்லெட்ஸ் கிரீன் ஃபிளாக் காட்டினாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணிட்டு கொடுத்த ஃபீட்பேக்ஸ் வீடியோஸ் மூலமா ஐ கெயின்ட் ஃபியூ அத்தாரிட்டி. நம்பர் 2, ஸ்டோரி டெல்லிங். பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய ஃபீல்டில் ஒரு சாக்ஸோட ரோல் அண்ட் அது எவ்வளவு முக்கியன்றத ஸ்டோரி டெல்லிங் மூலமா பிரசன்ட் பண்ணேன். நம்பர் 3, எஜுகேஷன். ஒய் என்னோட ப்ராடக்ட் 349 அண்ட் அந்த 349க்கு அவங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்றத கான்டென்ட்ஸாக போஸ்ட் பண்ணேன். ஸோ தட் ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருந்த எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட பிராண்டோட கஸ்டமர்ஸாக மாறினாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் நியூ பிராண்டாக லான்ச் ஆகி வித்தின் 50 டேஸ்லேயே எங்களோட 150 வேல்யூபிள் கஸ்டமர்ஸை நாங்கள் அட்டைன் பண்ணோம். ஆல்சோ எங்களுக்கு கிடைச்ச அந்த கஸ்டமர்ஸ் மூலமாக 52,350 ரூபாவான எங்களோட பிராண்டோட ஃபர்ஸ்ட் ரெவன்யூ டார்கெட்டை நாங்கள் ஹிட் பண்ணோம். ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இந்தியன்ஸ் வெறும் ப்ரைஸ்ன்ற ஒரு ஃபேக்டருக்காக மட்டும் பயப்படல, அவங்களோட ரிஸ்க் ஃபேக்டருக்காக தான் அவங்க பயப்படுறாங்க. ஸோ இஃப் வி கேன் ரிமூவ் தட் ரிஸ்க், the trust will grow. When the trust grows, price automatically becomes secondary அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணேன்.